அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலை அருகே இருந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் பேரணியாக செல்ல உள்ளனர். கள தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? இந்தியா கூட்டணியுடைய அடுத்த திட்டம் என்ன? தேவா, தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே அமைந்திருக்கும் விஜய் சாக் பகுதியில் இருந்து இந்தியா கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் அமித்ஷாவை ராஜினாமா செய்ய கோரி வலியுறுத்தி தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். விஜய் சாக் பகுதியில் இருந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி தற்பொழுது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி கட்சி, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 11 கட்சிகளுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். அம்பேத்கருடைய ஆதரவாகவும் அதே சமயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் தன்னுடைய ராஜினாமாவை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடியும். நேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கான அனுமதி என்பது இன்று மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்ளே போராட்டம் நடத்துவதற்கு அதனையடுத்து தற்பொழுது வெளியே நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு இங்கிருந்து பேரணியாக அனைவருமே உள்ளே செல்ல உள்ளது. காங்கிரசுடைய மூத்த தலைவருமான தேசிய செயலருமான பிரியங்கா காந்தியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து எம்பிக்கள், குறிப்பாக திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அனைத்து எம்பிக்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்பொழுது இவர்களால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதை பார்க்க முடியும். விசிக தலைவர் திருமாவளவன் நம்மளுடைய சார், என்ன கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்க? என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடைபெற்றது? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும், பதவி விலக வேண்டும் என்கிற இந்த 2 கோரிக்கைகளை விஜய் சதுக்கத்திலிருந்து நாடாளுமன்ற கட்டிடத்தை நோக்கி பேரணியாக இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இங்கே விஜய் சதுக்கத்தில் கூடி ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும். நேற்று ஏற்கனவே முதல் கட்டமா ஒரு போராட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே நடைபெற்றது. 2வது நாளாக இந்த போராட்டம் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள், குறிப்பாக போராட்டங்கள் ஏற்கனவே இந்தியா முழுவதுமே காங்கிரஸ், விசிக, திமுக சார்பாக நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியாக இருக்கும்? இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கடைசி நாள். நாடாளுமன்றத்தில் நடைபெற இந்த போராட்டம் இந்திய அளவில் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது. தன்னியல்பாக மக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் கட்சிகளின் சார்பிலும் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரயில் மறியல், சாலை போராட்டம் விரிவடைந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், அம்பேத்கர் தொடர்பாக ஒரு பேசிய சர்ச்சை கருத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பியினர் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் நீட்சியாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும், அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த தள்ளுமுள்ளுவின் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா தடை விதித்திருக்கிறார். இதன் காரணமாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது பேரணியாக இந்த நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை வேறு வடிவத்தில் தொடங்கியிருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.